ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாகவே 2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் தேவைப்படும். அடுத்து ஒரு பூண்டை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிற ஆறளவு வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே இதை எடுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளின்னு எந்த காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி சிம்பிளாக செஞ்சிடலாம். இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலே 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா பொன்னிற ஆகிற அளவு வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கி வறுத்தெடுக்கணும். நம்மளுக்கு நல்ல வாசனையாக வரும். அப்போ தான் நம்மளுக்கு இது நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்குவோம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தீஞ்சிரும். இப்போது இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் கெட்டியாகவும் சட்னி மாதிரி சாப்பிட்டுக்கலாம், துவையல் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி சட்னி மாதிரி தண்ணியாகவும் சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே சுவையிலே தான் இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து 2 ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத கடலை தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வறுக்காத கடலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வறுத்த கடலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை இதில் நம்மளுக்கு ஒரு பொருள் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட நிலக்கடலை இல்லை அப்படின்னா அதை தவிர்த்துட்டு மற்ற பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இருந்தாலும் நம்ம முடிஞ்சளவு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா இது அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக வந்துருச்சு. இப்போது பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம், அதாவது உடைச்ச கடலை. இது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை சேர்த்து ஒரு கலந்து விட்டால் போதும். நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னா கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், நிலக்கடலை 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்குது. இப்போது காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மக்கிட்ட வீட்டில் இருக்க இந்த பருப்புகள் இருந்தாவே போதும். இதை வச்சே நம்ம சட்டுன்னு சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போது இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினோன்னே இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். அதே கடாயிலே 1 ஸ்பூன் அளவு கடுகு, நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை, ஏற்கனவே இருந்த எண்ணெய் தான். அடுத்து ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம். இப்போ இதை நல்லா தாளித்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த மிக்சர் ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இது எதுவுமே சேர்க்கலைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட காய்கறி இல்லைனாலும் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.